வேளச்சேரி 5 பர்லாங் சாலையில் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட 40 அடி பள்ளத்தில் 4 பேர் சிக்கியிருக்கிறார்கள். மீட்பு பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் மற்றும் சந்தானம் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக செய்தியாளர் சந்தானத்திடம் பேசலாம். சந்தானம், அந்த 4 பேர் எப்படி அந்த பள்ளத்தினுள் சிக்கினார்கள்? இதுவரை எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? சக்தி, சென்னை கிண்டியிலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய இந்த 5 லாங் சாலையினுடைய முதுகப்பு பகுதியில் தான் தற்போது நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் நம்ம நேரடியாகவே காட்சியில் பார்க்கலாம். இந்த ஆட்டோ எல்பிஜிக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிரீன் டெக் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனம் சார்பாக கட்டடம் கட்டுவதற்காக மிகப்பெரிய பள்ளம் என்பது தோண்டப்பட்டிருந்தது. அந்த வகையில் தோண்டப்பட்ட பள்ளத்தின் காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு பெய்த கனமழையின் போது இந்த ஆட்டோ எல்பிஜியினுடைய அலுவலகம் மற்றும் கழிப்பிடம் உள்ளிட்டவை கட்டிடங்கள் உடனடியாக சரிந்து இந்த பள்ளத்திற்குள்ள விழுந்தது. உடனடியாகவே 2 நாட்களுக்கு முன்பு இரவு இந்த சம்பவம் நடைபெற்ற போதும் கூட அந்த உடனடியாக இங்க காவல்துறை அதிகாரிகள் தரப்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட இந்த பெட்ரோல் பங்க்ல பணியாற்றிய 5க்கும் மேற்பட்ட வடமாநிலத்தை சார்ந்தவர்களும் 3 தமிழகத்தை சார்ந்தவர்கள் என 8 நபர்களை அன்று இரவு மீட்டிருந்தனர். இருப்பினும் கூட தொடர்ச்சியாக இந்த 40 அடி பள்ளத்தில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக குறிப்பாகவே இந்த கிண்டியிலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய இந்த 5 லாங் சாலையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மழைநீர் தேங்கும். இந்த ஆண்டு பார்த்தா அந்த சாலையில் தேங்கி இருந்த மழைநீர் அனைத்துமே தற்போது தோண்டப்பட்ட இந்த 40 அடி பள்ளத்துல தான் சூழ்ந்திருக்கிறது. இந்த தற்போது பார்த்தோம்னா தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாகவே 2 குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய மகன்கள் இந்த பள்ளத்துல சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜெயசீலன் என்பவர் இந்த பள்ளத்தில் சிக்கியிருப்பதாகவும் அதே போல மற்றொருவர் இந்த பள்ளத்தில் வட மாநிலத்தை சார்ந்த ஒருவர் சிக்கியிருப்பதாகவும் நமக்கு தகவல் இருக்கின்றன. இருப்பினும் பார்த்தா எத்தனை நபர்கள் வரை இதுல சிக்கியிருக்கிறாங்க என்பதற்கான இறுதி முடிவு என்பது தற்போது வரை எடுக்கப்படாமல் இருக்கிறது. அதன் காரணம் என்னன்னா, இந்த பெட்ரோல் பங்க்ல பணியாற்றிய நபர்களும் இருக்கட்டும், அதே போல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கட்டிடம் கட்டும் பணிகள் இருக்கும், எத்தனை நபர்கள் அன்று அந்த மழையின் போது புயலின் போது பணியில் இருந்தார்கள் என்பது குறித்தான விவரங்கள் தற்போது வரை முழுமையாக கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. நம்ம காட்சியிலே பார்க்கலாம். இந்த 40 அடி பள்ளத்துல நேற்று காலை மழைநீர் முடிந்தவுடனே பார்த்தா நேற்று காலையே இங்கு அமைச்சர்கள் ஏவாவில் நேரடியாக ஆய்வு கொண்டிருந்தார். அப்போது நம்ம புதிய தலைமுறை சார்பில் அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தோம். தொடர்ச்சியாக இதே நிலை நீட்கிறது, மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த முடியுமா என கேட்டிருந்தோம். அப்ப கூட 2 புதிய மோட்டார்கள் வைக்கப்பட்டு மழை தற்போது நின்றுள்ளதால் அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ச்சியாக 2 மோட்டார்கள் வைத்து இந்த மீட்பு பணி நடைபெற்று வந்தாலும் தற்போது இந்த மீட்பு பணி தாமதப்படுத்திருக்கிறது. நம்ம காட்சியில் பார்க்கிறோம். மாநகராட்சி ஊழியர்கள் இங்கு வைக்கப்பட்டிருந்த பம்புகளை தற்போது அதனை பழுதாகிய காரணத்தினால தற்போது அதனை சரி செய்யக்கூடிய பணியில் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இங்க மின்கம்பங்கள் பொருத்தப்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூட 40 அடி பள்ளத்துல தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக மீட்பு பணிகள் என்பது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடைபெற்று வந்தாலும் இந்த பள்ளத்திலிருந்து மழைநீர் என்பது முழுமையாக வெளியேற்றப்பட்ட அதன் பின்னரே இந்த பள்ளத்தில் முழுமையாக எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பது விவரங்கள் தெரிய வரும். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதே போன்று சிக்கியிருக்கக்கூடிய 2 குடும்பத்தினர் சார்ந்தவர்கள் 3வது நாளாக இந்த பகுதியிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என தெரிவித்து வருகிறார்கள். சக்தி, தொடர்ந்து பேசலாம். சந்தானம், இணைப்பில் காத்திருங்கள். அடுத்ததாக செய்தியாளர் ஆனந்தன், பள்ளத்தினுள் 2 பேரின் நிலைமை என்னவாக இருக்கிறது என்று தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. அங்குள்ள மீட்பு பணிகளின் நிலவரம் என்ன? சக்தி, அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றதுல காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தொடக்கத்தில் தண்ணீர் அப்புறப்படுத்த பணிகளை எப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வர முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பள்ளம் எப்படி ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான பள்ளம் என்பது நம்மகிட்ட பிளான் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். நீங்க இதுல பாருங்க. இப்ப இந்த பள்ளத்தினுடைய தோண்டப்பட்டவுடைய ஆழம் எவ்வளவுன்னா 60 அடிக்கு கிட்டத்தட்ட 64-65 அடி பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது. இதோட நீளம் 54 அடி நீளம் தோண்டப்பட்டிருக்கிறது. அதே போல 176 அடி நீளம், அகலம் 56 அடி அகலம் தோண்டப்பட்டிருக்கிறது. இதுல கண்டெய்னர் ஓரமா இருக்கு. இந்த கண்டெய்னர் ஓரமா இந்த கட்டடம் கட்டுவதற்காக கண்டெய்னரில் வச்சு அந்த பணியாளர்களை அமர்த்தி அங்கே வேணும்னா அந்த கட்டடத்துக்கு தேவையான பொருட்களை வைத்துக்கிறது, அங்கே தங்க வைக்கிறது, அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்க பாப்பீங்க, அந்த எல்ஜிபி அந்த கேஸ் சிலிண்டர் அங்கே கேஸ் புல் பண்றதுக்கான ஆட்டோ கொண்டு அந்த இடத்துல தான் புல் பண்ணி
அங்கே தான் அனுப்புவாங்க. இந்த இடத்துல தான் வந்து பிரதானமாக வந்து தாழ்வான பகுதி. இந்த இடம் வந்து மற்ற இடத்துலேருந்து வரக்கூடிய வேளச்சேரி பிரதான தேசிய நெடுஞ்சாலை வரக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த பள்ளத்தில் தான் வரக்கூடிய சூழல் இருக்கும். இதற்கு முன்பாக தொடர்ந்து அந்த தண்ணியை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை சென்னை மாநகராட்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் பள்ளம் இருப்பதன் காரணமாக வெயிட்டான அந்த கண்டெய்னர் 2 ஓரமாக இருந்ததன் காரணமாக திட்டி அப்படியே சரிஞ்சு அப்படியே உள்ள வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதுல வந்து முதல் கட்டமாக குறிப்பிட்டனது அந்த சம்பவ இடத்துல வந்து மீட்டிருக்காங்க. இப்ப 3 பேர், அதாவது செய்யாறு பகுதியை சேர்ந்த செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியைச் சேர்ந்த கிராமத்தைச் சேர்ந்த ஜெயசீலன் என்பவரும், அதே போல அவருடைய உறவினர் நரேஷ் என்பவரும், அது மட்டுமல்லாமல் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் உள்ளே வந்து சிக்கிக்கொண்டு அவருடைய நிலைமை எப்படி இருக்கு என்றே தெரியவில்லை. அவங்களுடைய உறவினர்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. ஏன்னா இந்த தண்ணீரை அப்புறப்படுத்த பிறகுதான் உள்ளே இறங்கி அதை வந்து அவங்க வந்து மீட்க முடியும் அப்படின்ட்டு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பயம், ஒரு அச்சம் இருக்கு. ஏன் அவங்க வந்து எடுக்க முடியல, அவங்க மீட்க முடியல அப்படின்னா இந்த எல்ஜிபி அந்த சிலிண்டர் எல்லாமே கீழே வந்து பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து எதுவும் இந்த கண்டெய்னர் விழுந்ததுல அதுல டேமேஜ் ஆகி அதுல இருந்து ஏதாச்சும் வந்து ஃபயர் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்ப திட்டமிட்டு சரியான முறையில மீட்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்ப முதல்ல வந்து எல்ஜிபி சிலிண்டர் உள்ளே இருக்க போது அந்த சிலிண்டர் கூடிய கேஸ் எல்லாம் வெளியில எடுக்க முடியாது. அதனால நள்ளிரவு முதலும் தொடர்ந்து 4 வாகனத்துல அந்த எல்ஜிபியில் இருக்கக்கூடிய அந்த கேஸை வந்து வெளியில எடுக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தண்ணீரை வந்து இப்ப நீங்க பாத்துக்கக்கூடிய அந்த பள்ளத்துல பாத்தீங்கன்னா அது 65 அடி ஆழத்துல வந்து தோண்டப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டத்துக்காக தோண்டப்பட்டு அந்த பணிகளை செஞ்சிருக்காங்க. அப்படி தோண்டக்கூடிய அந்த பள்ளத்துல நம்ம பாக்குறோம், இப்போ ஒரு 20 அடி தூரம் தான் அந்த வந்து தண்ணி வந்து இப்ப கீழே இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 35 இருந்து 40 அடி தண்ணி அந்த பள்ளத்துல வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப அந்த பள்ளத்துல வந்து இருக்கக்கூடிய நீரை அப்புறப்படுத்தின பிறகுதான் என்ன நிலைமையில கண்டெய்னர் இருக்கு, அதுல உள்ள இருக்கக்கூடிய நிலைமையில எப்படி இருக்கு, உள்ள இருக்கவங்க உயிரோட இருக்காங்களா, இறந்த நிலையில இருக்காங்களா, என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். இப்ப இத சம்பவத்தை அறிஞ்சு அவங்களோட உறவினர்கள் 2-3 நாட்களாக அந்த நள்ளிரவு தகவல் தெரிஞ்ச உடனே இங்கே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்போம் என்ன மாதிரியான சிரமம் இருக்கு, என்ன மாதிரி அதிகாரிகள் வந்திருக்காங்க. குறிப்பா வந்து இன்னொன்னு சொல்லணும், இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்காக நெய்வேலியிலிருந்து அதிக எக்ஸ்பி திறன் கொண்ட மோட்டாரை கொண்டு வந்து அரசு சார்பாக தண்ணீர் அப்புறப்படுத்தும் முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம், சார் வணக்கம், இப்ப வந்து தண்ணீரை அப்புறப்படுத்த முயற்சி அதிக எக்ஸ்பி திறன் கொண்ட அந்த தண்ணீரை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப எப்படி மீட்கக்கூடிய பணிகளை செய்யணும், எப்படி செய்யணும்னா எப்படி சார், ஒரு உயிர் முக்கியமா, அங்கங்க நிக்கிற பார்க்ல நிக்கிற தண்ணியும் குவார்டர்ஸ்ல நிக்கிற தண்ணியும் ஒரு இது பண்றத முக்கியமா? போய் பாருங்க எவ்வளவு ராட்சத குழாயெல்லாம் வந்து தேவையில்லாத இடத்துல போட்டு இறச்சினுக்குறாங்க. இங்க ஆள் மாட்டிக்கினாங்கன்னு தெரிஞ்சா இங்க வந்து இறக்கிது. நீங்க சொன்னீங்க இந்த கேஸ் ரிமூவ் பண்ண பம்பு போட்டு இறக்கிறதுக்கு அதுக்கு நான் ஃபயரா பண்ண போறாங்க சார். டீசல் பம்ப்ல அது இறக்க போகுது, இல்ல ஜென்ரேட்டர் வச்சு இறக்க போகுது. இந்த பக்கம் போட்டு எதனா ஒரு லைன்ல பைபாஸ் பண்ணி அதை இறக்க முடியாதா? இவங்க எதுவுமே பண்ணல சார். உள்ள போனவன் செத்துட்டான், கேட்கறதுக்கு ஆள் இல்ல, சாதாரண குடும்பத்து ஆளு. இப்ப ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தாங்க, ஒன்னும் இல்ல. நியூஸ் ஓப்பனா சொல்லணும்னா நியூஸ் சேனல்லே வந்தாங்க, வந்து கவர் பண்ண வந்தாங்க. யாராவது அழுதுங்கிறாங்களா? என்கிட்ட கேட்டு போறாங்க. இப்படி இல்ல, நம்ம வந்து குறைகளை அரசுக்கு எடுத்து போய் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கேளுங்க, அரசுக்கு எடுத்துட்டு போய் சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நேரல செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து முயற்சியில வந்து தண்ணீர் அப்புறப்படுத்த பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது தண்ணீர் அப்புறப்படுத்த மீட்பு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து முயற்சி நேரில் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அரசு அதுக்கு முயற்சி செய்வாங்க. இப்ப அப்புறப்படுத்துக்கான பணிகளை என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கீங்க, அதை சொல்லுங்க. இனிமே உள்ள இந்த கம்பெனி உள்ள இருந்து விழுந்தாங்க, கண்டெய்னர்ல இருந்து உள்ள மாட்டிக்கினாங்கன்றவங்கள எந்த யாரும் ஐடென்டிஃபை பண்ணல. இவங்க சொல்லவும் மாட்டாங்க. இந்த பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிருந்தவங்க உள்ள விழுந்தாங்க, காப்பாத்திட்டோம். பெட்ரோல் பங்க் உள்ள விழுந்தாங்க, காப்பாத்திட்டோம். இதை தானே சொல்றாங்க. இது உள்ள ஆக்சுவலா ஒர்க் பண்ணவங்கள பத்தி எந்த நியூஸும் வரல. இப்ப நாங்க உங்களுக்கு ஆதாரப்பூர்வம் காமிச்சிருக்கேனா, இது எவ்வளவு லென்த், எந்த ஓனரு, இந்த கிரீன் டெக் நிறுவனத்துல அங்க பணியாற்றினாங்க. இப்ப ஜெய்சீலன்றவர் என்னோட மச்சான், அவர் உள்ள மாட்டிங்கிறது கன்ஃபார்ம். இவங்க என்ன பண்ணோம், இப்ப ராட்சத நெய்வேலில இருந்து வந்து வர வச்சுக்கிறாங்க சார். அதாவது இதுவை தந்துட்டு ஆணியை தந்து சுத்திய தரலைன்னா எப்படி சார் அது ஒர்க் ஆகும்? எப்படி அதை அடிச்சு நம்ம மாட்ட முடியும் படத்தை? பம்பே தந்துட்டாங்க, பைப் இல்ல. அதை வாங்குறதுக்கு 4 மணி நேரம் வாங்கி நிக்கிறாங்க. சென்னையில என்ன கிடையாது இல்ல, ஏன்னா இங்க சிட்டில பைப்லாம் கிடையாது. லண்டன்ல இருந்து
அமெரிக்காவில இருந்து வர வச்சாதான் இவங்க. ஏன்னா ஹைடெக்கான இதுவெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் அவங்க கிட்ட கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய குறைகளை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு அதிக HP திறன் கொண்டு வந்து மோட்டரை எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை தொடர்ந்து அதிகம் இல்லாம வழக்கமான ஒரு மோட்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்து தண்ணி அப்புறப்படுத்த பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய உறவினர் இருக்காங்க, அவங்களுடைய நம்ம கேட்போம். ஆமா, வணக்கம். எப்ப உங்கள்ட்ட பேசுனாரு, என்ன நீங்க சொல்லி அனுப்பிச்சீங்க? அதை சொல்லுங்க. லைவ் போதா? நான் பேசுறேன். 2 நாளா நீங்க எங்க போனீங்க சொல்லுங்க? 2 நாளா திங்கக்கிழமைல இருந்து எங்க போனீங்க? 2 நாளா எங்க போனீங்க? என் புள்ள காணோம். என் புருஷன் வந்து ஜெயசீலன் கிரீன் டேக்கு சச்சுரல் கன்ஸ்ட்ரக்ஷனு அதில் வேலை செஞ்சா 2 வருஷமா. எனக்கு வந்து ஜனவரி தான் கல்யாணம் ஆச்சு. 10 மாசம் ஆகுது. நான் 2 மாசம் முழாமக்கிறேன். என் புருஷன் வேணும்ல. அந்த கம்பெனில என் புருஷனை டார்ச்சர் பண்ணானுங்க. போன் பண்ணி வர சொன்னாங்க. 4:30 மணிக்கு என் பிள்ளை வந்துச்சு. 4:30 மணிக்கு வந்து மோட்டர் விட்டு நான் வந்துடுறேம்மான்னு சொல்லிச்சு. இங்க இருக்கிறவன் யாரோ சொல்லிக்கிறான், நீ நின்னு பாத்துட்டு போடான்னு சொல்லிக்கிறான். மழை பெஞ்சா ஓடியார சொல்லுவாங்க. அவனுக்கு யாரு போன் பண்ணி சொன்னானுன்னு தெரியல. ஆனா அவன் சூப்பர்வைசர் பேர் பாஸ்கர் வேலு அகமதுல்லா. இந்துஜா பினான்ஸ்க்கு இவங்க பில்டிங் கட்டி கொடுக்குறாங்களாம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இவங்க பில்டிங் கட்டி கொடுக்குறாங்களாம். ஐயோ, என் புள்ள என்ன சொல்லிட்டு வந்து, என் புருஷன் 2.5 கோடி கிளைம் இருக்குடி, கீழே முடிய போகுதுடி, பெண்டிங் இருக்கான். அந்த பேலன்ஸ் தரமாட்டாங்களாம். வரலன்னா கொடுக்க மாட்டாங்க போகுது. அந்த தண்ணி எடுக்கலனா, சீக்கிரமா முடிக்கலனா. என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு வராரு, சீக்கிரம் வந்துரு பட்டுன்னு சொன்னேன் நானு. சரிம்மான்ட்டு போச்சு. என் புள்ள போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். எப்பவுமே எவனா போன் பண்ணி இருன்னு சொல்லிக்கிறானா, அகமுதுல்லா, பாஸ்கர், வேலு இவங்க டார்ச்சர் பண்ணுவானுங்க என் புள்ளைய. அந்த ஓனரே டார்ச்சர் பண்ணுவான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இந்திக்கார பிள்ளை ஏதாவது வேலை செய்ய மாட்டோம். என் பிள்ளைய குத்துனா சோறு துண்ண விட மாட்டானுங்க. வாடான்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பயத்துல என் புருஷன் பயத்துல தானே வந்தான். அந்த 4 மணிக்கு ஏஞ்சி அச்சு புச்சின்னு கோட்டுலாம் மாட்டிக்கின்னு நான் போயிட்டு வந்துடுறேமான்னு வந்தாரு. நான் என்ன பண்ணேன், மழை நல்லா தூங்கிட்டேன். நான் எனக்கு அது தெரியல. அப்புறமா போன் பண்ணனே எடுத்து கண்டெய்னர் தானா 2 வார்த்தை தானா வந்துச்சு. அப்புறம் நாட்டு பில் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி மழை காத்துன்றாங்களே எப்படியுமே வந்துருமே என் பிள்ளைன்னு நான் என்ன பண்ணேன், நான் போனை வச்சுட்டு நான் போய் பாத்திரம் கழுவு நான் மேலே போனேன். அப்புறமா என்ன பண்ணாங்க, அது எப்ப நடந்துச்சுன்னு தெரியல. உடனே வந்து ஹவுஸ் ஓனர் போன் பண்ணாங்க, என்ன உன் வீட்டுக்கார நம்பர் சுவிட்ச் ஆஃப் வருது, பால் வாங்கி யார் சொல்லுமான்னு. இது நான் ட்ரை பண்றப்பதான் பேசினாருன்னு நான் கூப்பிடுறேன். கூப்பிட்ட பிறகு நாட்டு சிபில் வந்து திருப்பியும் சரி எக்கா டவர் இல்ல போதுக்கா நான் சொல்றேன்கான்ட்டு நான் மேல போயிட்டேன். அப்புறமா சொல்றாங்க எல்பிஜில வந்து இந்திக்கார பிள்ளைய வேண்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இந்திக்கார பிள்ளைங்க எல்பிஜினா அந்த கேஸ் அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஐயோ என் புருஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே அந்த கிரீன் டேக்ல தானே ஒர்க் பண்றான் அப்படின்னு நான் ஓடியாரேன். என் மொச்சன் இருக்க தாங்கிறாரு. போறேன், ஐயோ அவங்க அண்ணன் காணண்டா, போனாரு இன்னும் காணண்டா, ஏதோ ஆக்சிடென்ட் சொன்னாங்கடா. ஐயோ ஆக்சிடென்ட் சொல்றாங்கடா போடான்னு வந்து. ஏன்னா நான் திங்கக்கிழமை 4 மணிக்கு வந்தேனா, நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு 4 மணிக்கு புருஷனை அமிச்சிட்டு இந்த புதன்கிழமை எத்தனை நாள் ஆச்சு, 3 நாளைக்கு மேல ஆச்சு. அந்த உசுறு வந்து விஐபிக்கும் ஐயோ மீடியாக்காரு ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க, விஐபிக்கும் செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் நீங்க இம்பார்ட்டன்ட் தருவீங்களா? எஸ்பிபி அந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு தான் நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் தருவீங்க. லைவ் போடுறீல, அவங்க எடுத்து போய் வீட்டுல அந்த இதுல வைக்கிற அளவுக்கு லைவ் போடுறீல, அந்த மாதிரி இதுவும் உசுறு தானே. நாங்களாம் அன்னாடி காட்சி தானே, எங்களுக்கும் உசுறு இருக்குல்ல. எங்க குடும்பத்துல 5 பேர், 5 பேரும் என் புருஷன் வரலனா இதுல மிதப்போம். அப்போ திருப்பி வந்து லைவ் எடுங்க, சத்தியமா நாங்க சத்துருவோம். எனக்கு 9 மாசம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. என் புருஷன் அந்த கண்டெய்னர் சொல்லிட்டு போச்சே, நான் வந்து கதறேன் இங்க. ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னு சொல்லல. ஏமா நீ தானமா என்ன வந்து கூப்பிட்ட, இந்த அம்மா தான் சொல்லிச்சு எனக்கு, நீ போய் சொல்லுடி. ஏன்னா கண்டெய்னர் உள்ள இருக்குண்ணா, அந்த கம்பெனிக்காரன சும்மா விடக்கூடாது. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல, எல்லாம் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, எல்லாம் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ அந்த ஓனரை சும்மா விடாதீங்க. வேளச்சேரியில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு, சின்னமலையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு, கோட்டூர்புரத்துல என் புருஷனை அலக்கழிப்பாவ. ஒரு சோறு மதிய சோறு இங்க தின்னோம், நம்ம நைட்டு அங்க வந்து காபி குடிச்சிட்டு வரோம், அப்படியே போவோம்.
என் பிள்ளைய ரொம்ப கொடுமை பார்த்துனாங்கண்ணா. ஏன்னா என் பிள்ளைய ஏன்னா உன் தங்கச்சியா மாப்பிள்ளைய கூட்டு வரலாம்.